ஹீரோவோ பாய் பெஸ்டி கூட தனியாக இருந்தால் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொள்றதுக்காக கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறான். அவளை பார்த்தவனா பக்கத்துலேயே அவள் தூங்குறத பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். என்ன இந்த மாதிரி மாமா மேலே பார்க்க வச்சுட்டியேன்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் அங்கேருந்து கத்தியை கீழே போட்டு போயிடுறான். அந்த பாய் பெஸ்டிக்கும் ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிய வந்துடுது. அவனும் உண்மையாக தான் லவ் பண்ணியிருந்திருப்பான். அந்த கோவத்திலேயே அந்த பொண்ணை எப்படியா கொண்டுடணும்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். வர இடத்துல ஹீரோ ஆட்டோவில் படுத்திருக்கும் போது இந்த பொண்ணோட வீடு தெரியுமான்னு கேட்ட உடனே 2 பேரும் ஆட்டோலேயே ஏறி போய்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவா தான் யாருன்னு சொல்லாமல் வண்டியில் போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அந்த ஆட்டோவில் வந்து ஹீரோவை பார்க்காமலே ஏறிடுறா. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினுக்கு ஃபோனை போடும் போது எங்கள் அண்ணன் தான் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிடுறா. வெளியே போன ஹீரோயின் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டுடுறான். உள்ளே உட்காந்துருக்க பாய் பெஸ்டிக்கு முன்னாடி உட்காந்துருக்க பையனை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வந்துடுது. ஹீரோவும் பாய் பெஸ்டியும் ஒன்றா அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னவனா பேச முடியாமல் நின்றுட்டு இருக்கா. அந்த பாய் பெஸ்டி மட்டும் தனியாக கூப்பிட்டு போயிட்டு நான் உன் கூட இருந்ததை ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் ஊர் முன்னாடியே சொல்லிடுறான், இந்த மாதிரி நேற்று நைட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோன்னு. இந்த பொண்ணு அசிங்கம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்க போயிடுறா.